வணக்கம், நான் டாக்டர் அபிராமி. சேலம் காவேரி மருத்துவமனையில் நெஃப்ராலஜிஸ்டாக இருக்கிறேன். இப்போது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பண்ணுறோன்றது தெரிஞ்சுக்கலாம். கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணும்போது உடம்புல இருக்கிற 2 கிட்னியும் வழக்கமாக ரிமூவ் பண்ணுறது கிடையாது. அது வியாதினால் டேமேஜ் ஆன கிட்னியை அதில் எதனா கிருமி தொற்று அந்த மாதிரி இருந்தால் தவிர அந்த கிட்னி அப்படியே தான் இருக்கும். புதுசாக ஒரு கிட்னியை யார் கொடுக்குறாங்கன்றதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். அந்த கிட்னியை கொண்டு வயரினுடைய அடிப்பகுதியில் வலதுபுறமோ இடதுபுறமோ உள்ள வச்சிடுறாங்க. ஸோ இந்த மாற்று அறுவை சிகிச்சை பண்றதுக்கு நமக்கு முக்கியமா தேவையானது கிட்னி கொடுக்கறதுக்கு ஒரு நபர். யாரெல்லாம் கிட்னி கொடுக்கலாம் அப்படின்னா, ஒன்று மெடிக்கலா யார் கொடுக்கலான்னு இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடியவங்களுக்கு எந்த வியாதியும் இருக்கக்கூடாது. ப்ரெஷரோ சர்க்கரையோ இருந்தால் ரொம்ப குறைவாக வேற உறுப்புகள் பாதிக்காம இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ப்ரெஷர் சர்க்கரை இருக்கக்கூடாது. 18 வயசுக்கு மேல 60 வயசுக்குள்ள, கண்டிப்பா 60 வயசுக்குள்ளன்னு அவசியம் இல்லை, 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ரொம்ப ஃபிட்டா இருந்தா கொடுக்கலாம். பட் 18 வயசுக்கு மேல கண்டிப்பா இருக்கணும். கன்சென்ட் கொடுக்குற வயசா இருக்கணும். அடுத்தது அவங்களோட சுவாதீனம் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு கிட்னி கொடுக்குறோன்றதனோட அர்த்தம் புரிஞ்சு கொடுக்க முடியதா இருக்கு. 2வது விஷயம் ரத்த குரூப். இப்போ எந்த குரூப் யாருக்கு கொடுக்கலான்னு ஒரு விதிமுறை இருக்கு. நார்மலா எந்த குரூப் இருக்கோ அதே குரூப்காரங்க கொடுக்கலாம். அதாவது ஏ பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு ஏ பிளட் குரூப் இருக்கிறவங்க கொடுக்கலாம். இது தவிர ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்க யாருக்கு வேணாலும் கிட்னி தானம் கொடுக்கலாம். ஏபி பிளட் குரூப் இருக்கிறவங்க எந்த பிளட் குரூப்காரங்க கிட்ட இருந்ததுனாலும் தானம் பெற்றுக்கொள்ளலாம். இப்போனா ரொம்ப புதுசு கிடையாது, 10-15 வருஷமாவே இது ஈஸிலி அவைலபிளா இருக்கு. குரூப் தாண்டியும் பண்ண முடியும். அதாவது ஏ குரூப் காரங்களுக்கு பி குரூப் காரங்களோ ஏபி குரூப் காரங்களோ கூட கிட்னி கொடுக்கறதுக்கான முறை இப்போ இருக்கு. ஸோ அது ஏபிஓ குரூப் சேர்ந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லை ஏபிஓ குரூப் இணையாதவர்களும் கொடுக்கலாம். இது மெடிக்கலாக யார் கிட்னி கொடுக்கலான்றதுக்கான விதிமுறைகள். இதுக்கு அடுத்தது லீகலாக சில விதிமுறைகள் இருக்கு. இந்தியன் சட்டப்படி நமக்கு கிட்னி கொடுக்கக்கூடியவங்க ரத்த சொந்தமா இருக்கு. ரத்த சொந்தம்னு அந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, ஒய்ஃபோ கணவரோ, குழந்தைகள், இவங்கெல்லாம் தான் கிட்னி கொடுக்கலாம் ரத்த சம்பந்திச்ச உறவுல. இதை தாண்டி லால ஒரு ரூல் இருக்கு. அதாவது உங்களோட எமோஷனலி அட்டாச்சா இருக்கிற ரத்த சம்பந்தம் இல்லாதவர்களும் கொடுக்கலாம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சின்ன வயசுலேருந்தே என்னோட சேர்ந்து பழகின ஃப்ரெண்டு, இல்லை நம்மளோட கசின்ஸு, அத்தை, மாமா, இந்த மாதிரி இருக்கிறவங்களும் கொடுக்கலாம். மெயினாக இந்தியன் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கிட்னியை வாங்கியோ விற்றோ பண்ண முடியாது. ஸோ யாரையோ ஒருத்தரை காசு கொடுத்து நீங்கள் டோனராக கூட்டிகிட்டு வர முடியாது. ஸோ இதுதான் லீகலி யார் கிட்னி கொடுக்கலான்ற விதிமுறைகள்.